வணக்கம். மீன்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஃபேண்டசி சம்பந்தமான தகவல்கள் இங்கே கிடைக்கும். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் நேற்று மேட்ச்சுக்கான வீடியோவை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதில் என்ன அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா, பிட்ச் ரிப்போர்ட்டை எப்படி கன்சல்ட் பண்ணலாம், ட்ராக்கை பேஸ் பண்ணி பிட்ச் ரிப்போர்ட் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் கொடுத்துருப்பேன். இந்த ஐபிஎல்லில் என்ன மாதிரியான ட்ராக் யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் மாறுதல் ஏற்படுத்துகிறாங்க, அதை வந்து எப்படி நீங்கள் டீமுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் அதில் கொடுத்துருப்பேன். அது ரொம்பவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐபிஎல் ஃபுல்லாக. ஸோ லாஸ்ட்டு மேட்ச் கூட அது போல் தான் நடந்திருந்தது. ஒரு ரெட் சாயில் ட்ராக்கில் ஒயிட் சாயில் மிக்சிங்கு. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பிளாக் சாயில் ட்ராக்கு, பிளாக் சாயிலில் ஒயிட் சாயில் மிக்சிங் ப்ளஸ் வந்து சில விஷயங்கள் மாறுதல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன நடக்கும் அந்த மாதிரி அப்படிங்கிற விஷயம் அதில் சொல்லியிருப்போம். அதுபோல் தான் நேற்று நடந்திருந்தது. ஸோ நேற்று நாம் ஓனாக டீம் மேக் பண்ணியிருந்ததில் கூட கேப்டன்சி ஆப்ஷன் கூட நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ விக்கெட் கீப்பிங்கில் கேப்டன் இருக்கும் பட்சத்தில் ஆல்ரவுண்டர் பாசிபிலிட்டி அதிகம்தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் நடந்திருந்தது. அதை நம்ம அப்ளிகபிள் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட மினி ஜிஎல்லில் நம்ம வின் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இது தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான இந்த வாய்ப்பு அமைய சான்சஸ் இருக்கும். சரிங்களா? ஓகே. ஜிஎல் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஒரு 253 அப்படிங்கிற ரேங்க் வந்திருந்தது. இது நம்ம குரூப் பிளேயில் கொடுத்துருந்த டெமோ டீம். சரி, குரூப் பிளே அதில் நாங்கள் ஜாயின் பண்ண முடியாதா அப்படின்ட்டு கேட்குறீங்க நிறைய பேர் கமெண்டில். ஒரு சிலர் நெகட்டிவாக சில விஷயங்கள் சொல்கிறீங்க. அது எல்லாமே இங்கே சாய்ஸஸ் அப்படிங்கிறது தான் இருக்குது. டீமை எதிர்பார்த்து குரூப்புக்குள்ளே வர்றதுக்கு தான் நிறைய பேர் ரெடியாக இருப்பீங்க. அது கிடையாது. டெமோ டீம் போடுங்க குரூப்பில் அப்படிங்கிறது. நான் டெமோ டீம் போட்டு வீடியோ கொடுத்துட்றேன். ஸோ அது போக என்னோடய டெலிகிராமில் நான் உங்களுக்கு டெமோ டீம் கொடுக்குறேன்னா, அந்த டெமோ டீமை எடுக்கிறதுல குறியாக இருப்பீங்களே ஒழிய வீடியோவை அப்சர்வ் பண்ண மாட்டீங்க, விஷயங்களை தெரிஞ்சுக்க முற்பட மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் நாலேஜ் கண்டிப்பாக வளராது. ஸோ அந்த ஒரு காரணம் தான் நம்ம டெலிகிராமில் டெமோ டீம் கொடுக்குறதில்ல. அதனால் நம்மளுக்கு டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் குறையும். ஸோ அது எனக்கு முக்கியம் இல்லை. உங்களுடைய நாலேஜ், அதாவது பொதுவாக உங்களுடைய நாலேஜுன்னு கிடையாது, பொதுவாக இந்த கிரிக்கெட் நாலேஜோட தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதிகரிக்கணும், அவ்வளோதான். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க, பார்க்காதவங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம கொடுத்துட முடியாது. ஸோ இதனோட வளர்ச்சி எனக்கு கம்மியாக தான் இருக்கும் யூடியூப்பில் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ மெதுவாக தான் நம்ம சேனலுக்கான சப்ஸ்கிரைபர் இதெல்லாமே கம்மியாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அவ்வளோ எளிதாக அப்சர்வ் பண்ண முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். கொஞ்சம் அதை முயற்சி பண்ணி அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பெரிய பெரிய வெற்றிகளாக கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணி சொல்கிறோம். ஒரு 4 பேர் 10 பேர் தான் பார்க்குறாங்கன்னா 10 பேர்த்துக்கான விஷயம் முழுமையாக சென்றடையும். ஸோ சரியாக அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு சென்றடையும். ஸோ அதை தான் நாம் முயற்சி பண்ணுறோம். அதில் உடனே அப்படியே இருக்குமா அப்படின்னா சாய்ஸஸ் இருக்கும். ஸோ இந்த பிளேயரில் இந்த பிளேயர் அப்போ ஒரு பிளேயரை நம்ம மாற்றி பிட் பண்ணும்போது டவுன் ஆகத்தான் செய்வோம். அப்போது என்னோடய குரூப் பிளேயில் நீங்கள் வர்றீங்க, டீமை எதிர்பார்த்து உள்ளே வர்றீங்க அப்படின்னா, அங்கே அந்த ஒரு பிளேயர் 2 பிளேயர் தவறாக போகும்போது ஃபஸ்ட்டு வர மாதிரியெல்லாம் வாய்ப்பு குறைவு தான். ஸோ அது சரியாக இருக்கிற அன்றைக்கி நல்லா ரேங்க் வரும். குறைவாக இருக்கும்போது ரேங்க்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த புரிதல் தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபேண்டசி அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அதுக்கு ஒரு ரூட்டு வச்சு, அதுக்கு ஒரு ரூல்ஸை கொண்டு வந்து, அதுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாசிபிலிட்டி உருவாக்கி, அதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பித்து கொடுக்குறோம். அதையும் எல்லாத்துக்கும் சொல்லித்தரோம். இந்த மெத்தேடுகளை சொல்லித்தர இடம் தான் நம்ம குரூப்பில். சரிங்களா? எவ்வரி மேட்சஸ் நம்ம கொடுக்குற டெமோ டீம் தான் அங்கே ஜெயிச்சிட்ருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ நம்ம கொடுக்குற டீட்டெயில்ஸை வச்சு அவங்க டீமை மேக் பண்ணுறாங்க. அப்போது என்ன வருது அப்படின்னா, டீமை உங்களை தான் நான் மேக் பண்ண வைக்கிறேன். குரூப் பிளேயில் இருக்கிறவங்களுக்கும் அதே தான். சரிங்களா? வீடியோவில் கொடுக்குற விஷயத்தையும் தாண்டி ஒரு சில எக்ஸ்ட்ரா விஷயங்களும் அங்கே நம்ம சொல்கிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து இன்னும் அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது, அந்த நம்ம எடுக்கிற அந்த ப்ரிடிக்ஷனை நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லித்தர முற்படுறேன் அந்த குரூப்பில். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஸோ அதை புரிஞ்சுக்குங்க. ஸோ அதுபடி தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது பாயிண்ட் என்ன அப்படின்ட்டு நம்ம நேற்று போட்ட டெமோ டீமு 677 தான்.
ஓகே. நம்ம கொடுத்த டிடியில வச்சு கன்வெர்ட் பண்ண நண்பர் பார்த்தீங்கன்னா 706 இன்னொரு 30 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவா வந்திருக்கு. ஸோ இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் குரூப்பில். அது புரிஞ்சுக்கணும். நான் கொடுக்காத டீமு நம்ம குரூப்பில் இருக்கிறவங்க அதிக ரேங்க் கூட வந்திருக்காங்க நிறையா நேரங்களில். ஸோ அதுக்கான காரணம் இதுதான். சரிங்களா? ஓகே. அந்த புரிதல் எடுத்துக்கங்க. இங்கே கமெண்டில் வந்து யூடியூப் கமெண்டில் அதை சொல்ல இதை சொல்ல அவர் பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரிலாம் யாரோ என்னமோ சொல்லிகிட்ருக்கீங்க. ப்ரொமோஷன் இப்போ நான் டெலிகிராம் லிங்க் போட்டு உங்களை அதுக்குள்ளே வாங்கன்னு கட்டாயப்படுத்தலை யாரையும். அப்படி எதிர்பார்க்கறது கிடையாது. இந்த குரூப்லேயே தான் கடைசியாக இருக்க வாய்ப்பும் இருக்குங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்டை வச்சு நான் ஒன்று சொல்கிறேனே. ஏன் அப்படின்னா உங்கள் குரூப்லேன்னு இருக்கும்போது என்னோடய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டீட்டெயிலை எடுத்து கொடுக்கணும் கரெக்டாக அப்படின்னு அந்த டீட்டெயிலை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம். எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். லைனப் வந்ததுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் அந்த நேரங்களில் சில விஷயங்கள் சில தகவல் கிடைக்கும் பட்சத்தில் அதை அங்கே பாஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ தகவல் எடுத்து முடித்த நான் ஒருவேளை குரூப்பில் இல்லை அப்படின்னா நான் ஓனாக மேக் பண்ணி கம்பல்சரியாக என்னால் வின் பண்ண முடியும். பெருசாக இல்லைனாலும் நேற்று நம்ம வின் பண்ண மாதிரி ஸோ மினி ஜிஎல் இந்த மாதிரி ஜிஎல்ஸை வின் பண்ணிகிட்ருக்கலாம். அப்போது எனக்கு காசுக்காக அந்த குரூப்பில் வச்சுருக்கிறோமா அப்படின்னா இல்லை. அது ஒரு நோக்கத்தில் ஆரம்பித்தோம். நிறைய பேர்த்துக்கு தகவல் தெரியும். ஏன்னா இதுபடி தான் அங்கே இருக்குது. இதில் தான் ட்ரீம் டீம் வந்து உட்காருது. இதை எக்ஸர்சைஸ் பண்ணுனா வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியுது. பட் அதில் சில சாய்ஸஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த சாய்ஸஸை நான் டீம் போட்டு என்னால் அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது அன்னைக்கு லக்கு அப்படிங்கிற சின்ன விஷயம் இதெல்லாமே நமக்கு தேவை. அது நமக்கு இல்லை. ஒருவேளை இதை நான் பாஸ் பண்ணுறேன் நிறைய பேர்த்துக்கு அப்படின்னா அந்த பாஸிங் மூலியமாக அன்னைக்கு டே கொஞ்சம் ஒர்க் ஆகிற நண்பர்களுக்கு ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுனால தான் அந்த குரூப் பிளேங்கிறதே வச்சு அங்கே கொடுத்துட்ருக்கோம். அது குரூப்புக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு. இங்கே வெளியே இருந்துட்டு நீங்கள் உளறிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கங்க. இது நான் ஒரு பெரிய நல்லா டீம் போகாதப்போ சொல்லும்போது கூட யாரும் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. ஸோ முடியுங்கிறத இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கமெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். இதில் முடியும் அப்படிங்கிறத செஞ்சுட்டு தான் நான் இந்த விஷயத்த சொல்லணும். 2-3 நாளைக்கு முன்னாடி தான் குரூப் பிளேயில் வாய்ஸ் நோட் போட்டிருப்பேன். அவங்களுக்கும் தெரியும். இது எத்தனை நாளாக நான் இதை அப்ளை பண்ணேன் அப்படிங்கிறதும் தெரியும். 3 நாளாக தான் அட்டென்ட் பண்ணோம். இன்றைக்கி 3வது நாள் அது வின் ஆகிருக்கு. சரிங்களா? அவ்வளோதான் விஷயம் இங்கே. இதை புரிஞ்சுக்குங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை, இது ஒர்க் ஆகாது, உங்களால் இல்லை இந்த மெத்தேடில் பண்ண முடியலன்னா நீங்கள் விலகி வேறு சேனல்ஸை பார்த்துக்குங்க. ஸ்டேட்ஸை வச்சு கொடுக்குறவங்க இந்த பல மற்ற விஷயங்களை வச்சு கொடுக்குறவங்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு பெட்டராக இருந்துச்சுன்னா ஓகேவா இருக்கும். சரிங்களா? ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்லோட 49வது மேட்ச்சு சிஎஸ்கேக்கும் பஞ்சாபுக்கு இடையில் நடக்குது. சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் இந்த மேட்ச் நடக்குது. அதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இது லாஸ்ட் மேட்ச் நம்மளோட வின்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ டீம் போட்டோம் அதெல்லாம் சொல்லிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் 6 டீம் வரைக்கும் போடலாம். நான் எனக்கு மட்டுமா ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா அதுதான் நான் செய்வேன். பட் இங்கே குரூப் பிளே கொடுக்குறது கவனிக்கிறதுனால நம்ம அவ்வளோ டீம்ஸ் போடல. 2 டீம் தான் நம்ம குரூப் பிளே டெமோவோ கொடுக்குறோம். அதே தான் நம்மளும் யூஸ் பண்ணோம். அவ்வளோதான். சரிங்களா? அது 399 ரூபா. ஒரு 500 பேர் இந்த இடத்துல. இதை பார்த்துட்டு நீங்கள் இதையவே ப்ளே பண்ண நினைக்கலாம் வேண்டாம். இது எந்தெந்த நேரத்தில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கன்ஃபார்மாக சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணுவோம். அந்த டீமை மட்டும் ஆல்ரெடி டெலிகிராமில் பார்த்துருப்பீங்க. டீமை நம்ம மட்டும் ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் என்ன விஷயம் இருக்குன்னா சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டோம். ஸோ அவங்கெல்லாம் போகும்போது டிம் டேவிட், வதேரா இது கிரெடிட் பேஸ் அமைப்பில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும். 9 கிரெடிட்டில் 2 பேருன்னு சொல்லியிருந்தோம். நேற்று ஒருத்தர் தான் வந்திருந்தாங்க. நான் சொன்னது 2 பேர்த்துக்காவது வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் தான் செகண்ட் இன்னிங்ஸில் ப்ளே பண்ணுற ராகுலையும் பும்ராவையும் நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். இவ்வளோதான் விஷயம். அந்த கிரவுண்டு சப்போர்ட்டு இதெல்லாம் பார்த்து ஸ்டோனிஸ்க்கு நாம் கேப்டன் வைக்கணும். ப்ளஸ் வீடியோவிலேயே நம்ம சொல்லியிருந்தது தான் 8 கிரெடிட்டுக்குள்ள பிளேயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க, அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்ட்டு. அங்கே பாசிபிலிட்டி உள்ள பிளேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்எஸ்ஜி வின் பண்ணும் பட்சத்தில் ஸ்டோனிஸ் தான் அங்கே இருப்பார். ரவி பிசினா இருப்பார். 2 பேர் ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படிங்கன்னா ஸ்டோனிஸ் பக்கம் நம்ம போயிருக்கோம். அவ்வளோதான் சிம்பிளான விஷயம் கேப்டன் எடுத்தது. ஓகேங்களா? இதுவே வந்து அப்படியே மும்பை பக்கம் போகிறோம் அப்படின்னா பாண்டியாவை அந்த இடத்துல வாய்ப்பில் எடுப்போம். அவ்வளோதான். அல்லது இசான் கிசானை உள்ளே எடுப்போம். இந்த 2 விஷயந்தான். சரிங்களா? ஓகே. இந்த டீமை சந்தேகம் இருந்தால் நேற்று வீடியோவோட கம்பேர் பண்ணி நீங்களே பிட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில சேஞ்சஸ் இருந்துச்சு நேற்று மேட்ச்சில். அந்த சேஞ்சஸை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். அதுபடி தான் நம்ம டீமு மேக் பண்ணியிருக்கிறோம்.
சரிங்களா? ஓகே. இதை பற்றி பேசினாலே லேட் ஆயிரும். புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான். வேறு ஒரு விஷயம் இல்லை. ஓகே. இந்த சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில் நடக்குது. இந்த கிரவுண்டு பற்றி சின்ன விஷயங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஸ்கோரிங் பேட்டர்ன் இதெல்லாமே எடுக்கலை. ஸோ அது படியெல்லாம் இல்லை, அந்த தகவல் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால் அதை பெருசாக எடுத்துக்கல. சரிங்களா? ஸோ அதை புரிஞ்சுக்குங்க. இப்போ இதில் லாஸ்ட் 2 மேட்ச் இந்த கிரவுண்டில் இதே தான் லாஸ்ட் மேட்ச்சுக்கும் சொன்னோம். எல்எஸ்ஜி கிரவுண்டு என்ன நடந்துச்சு, இந்த லக்னோ கிரவுண்டு எப்படி இருக்கும், ஆனால் வந்து இந்த சீசன் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். தொடர்ச்சியாக 3 மேட்ச்சு. இது அப்படியே நீங்கள் போன உமன்ஸ் மேட்ச்சுக்கு நம்ம வீடியோ கொடுத்துட்டு இருந்தோம் இல்லையா, அது கூட கம்பேர் பண்ணிக்கங்க. அதுபடி இப்போ திரும்பி இருக்குது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் லாஸ்ட் மேட்ச்லேயே. என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக ரன்ஸ் வருது அப்படின்னா டவுன் ஆகும் இல்லையா? ஸோ அது நம்ம எடுத்திருந்தோம், ட்ராக்கை மாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே விஷயந்தான் நேற்று மேட்ச்சில், லக்னோ மேட்ச்சில் நடந்திருந்தது. ஸோ இதையும் இப்போ இந்த மேட்ச்சுக்கான ஒரு சின்ன விஷயமா யோசிக்கலாம். பட் 2 மேட்ச் தான், லாஸ்ட் 2 மேட்ச்சுமே இந்த சிஎஸ்கே விளையாண்ட மேட்ச்சில் சென்னை கிரவுண்டில் 200+ அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் வந்திருக்கு. ஆன் டைம் ட்ராக் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கங்க. ஒருவேளை டவுன் ட்ராக்காக கொடுத்துட்டாங்க, சாயிலெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துங்க. லாஸ்ட் வீடியோ திரும்ப செக் பண்ணிக்கங்க. அது திரும்பவும் சொன்னால் லேட் ஆயிரும் இல்லையா? பார்த்துட்டு ட்ராக்கு கொஞ்சம் டவுனாக கொடுக்குற மாதிரி இருந்தால் இங்கேயும் லோ ஸ்கோர் வர்ற மாதிரி இருக்கும். இல்லை நார்மலாகவே சென்னையோட பலம் அப்படிங்கிறது பேட்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் பேட்டிங் ட்ராக்கு கொடுத்துட்ருக்குறாங்க இந்த சீசன்லேங்கிறத லாஸ்ட்டு சென்னை மேட்ச்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? ஸோ அதை செக் பண்ணிக்கங்க. ஆனால் தொடர்ச்சியாக ஒரே ட்ராக்கில் ப்ளே பண்ண முடியாது. ட்ராக்கை கொஞ்சம் மாற்றுவாங்க. அந்த மாற்றுற ட்ராக்கை முடிஞ்ச வரைக்கும் இவங்க மாற்ற பார்ப்பாங்க, பேட்டிங்க்கு ஃபேவரானு தோணுது. இருந்தாலும் செக் பண்ணிக்கிறது பெட்ரு. சரிங்களா? ஆன் டைம் பிச் ரிப்போர்ட் வந்தோடனே செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டீம் ஆல்ட்ரு பண்ண பாருங்கள். ஓகே. இப்போ கிரெடிட் பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். 9 கிரெடிட்டில் 2 பிளேயர் தான் இருக்காங்க, ருத்துராஜ், சிவம் துபே. லாஸ்ட் மேட்ச் 2 பேருமே இன் ஆயிருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன குழப்பம் ஏற்படலாம். லாஸ்ட் மேட்ச் எல்எஸ்ஜி மும்பையில் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருந்த இடத்துல ராகுல் மட்டும் ஒரே ஒரு பிளேயர் தான் உள்ளே வந்திருந்தார். ஓகே. இப்போ வந்து 2 பிளேயர் தான் இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ப்ரிடிக்ஷனில் 2 பேர் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் எடுப்போம் இல்லையா? ஓகே. ஸோ இது ஒரு கணக்கு. ஆனால் ஒரு பிளேயரோட நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும், அதே நேரத்தில் 2 பிளேயர் டவுன் ஆகவும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஒரு அமைப்பு இருக்குது. ஏன் இதை வந்து லாஸ்ட் மேட்ச் 4ல் 1 அப்படிங்கும்போது 2 பேர் கம்பல்சரி எடுத்துகிட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். ஓகே, அது ஒரு அமைப்பு இருக்குது. பட் ஆனால் திரும்பவும் சிஎஸ்கே ஒன் சைடாக ஜெயிச்சா மட்டும்தான் இந்த 2 பேர் அப்படியே உள்ள வர மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு பிளேயராக கட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒருவேளை சிஎஸ்கே லாஸ் ஆகுது அப்படின்னா 2 பேருமே கட் ஆக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? 2 பேர் ஹைபிக்கு தான். எப்படி லாஸ்ட் மேட்ச் மும்பையில் சூரியகுமாரும் ரோஹித்தும் கட் ஆனாங்களோ அந்த மாதிரி அமைப்பு இருக்கும். பட் நீங்கள் டீம், டாஸ், கிரவுண்டு இந்த 3ஐயும் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை டிசைட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ 9 கிரெடிட்டில் பெரிய குழப்பம் இருக்குது இன்றைக்கி மேட்சை பொறுத்தளவுக்கு. தொடர்ச்சியான பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறவங்க ஃப்ளாப் ஆவாங்க. ஸோ அந்த ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளேயர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், இல்லை 2 பிளேயர் கட் ஆகக்கூட ஒரு வாய்ப்பு இருக்கலாம். சரிங்களா? இது 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் வந்து 8.5 பார்த்துட்டு லோ கிரெடிட்டுக்கு போகலாம். 8.5 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் சாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷர் பட்டேல், பத்திரினா 4 பிளேயர் இருக்காங்க. ஒருவேளை ஒரு பிளேயர் மட்டும்தான் 9 கிரெடிட்டில் வர்றாங்கன்னா இங்கே மினிமம் 2 பிளேயராவது உள்ளே வரணும். அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். இல்லை ஒரு பிளேயருமே வரல அப்படின்னா இங்கே 3 பிளேயர் வரைக்கும் கூட ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2லிருந்து 3 பிளேயர். ஓகேங்களா? ஸோ 2 பக்கம் ஈக்குவலாக இருக்காங்க. 9 கிரெடிட் கட் ஆச்சுன்னா மேட்ச் ஈக்குவலாக இருக்க அல்லது டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிபி கைஸ் பக்கம் ரொம்ப டஃப் கொடுக்க மாதிரி வாய்ப்புகளும் இருக்கலாம் இந்த மேட்ச். சரிங்களா? இதில் தான் அந்த கிரெடிட் பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிற விஷயங்கள். ஓகே. அடுத்தது லோ கிரெடிட்டு. லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 6.5 பிலோவில் கசமுசன ஆட்கள் மாறினாங்க. படோனி, டர்னர், துஷேரா அடுத்து செகண்ட் இன்னிங்ஸில் இம்பேக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தாங்க. இதில் யாருமே வரல திரும்பவும். அப்போது 7 கிரெடிட்டில் அதிகமான பிளேயர்ஸ் வருவாங்க, ஒருவேளை 6.5ல் வரல அப்படின்னு சொன்னால்.
அப்படின்னு சொல்லியிருந்தோம். 5 பிளேயர் இருந்தாங்க 7ல். தீபக் கூடாவை தவிர 4 பேர் அப்படியே வந்திருந்தாங்க. சரிங்களா? எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தயவு செஞ்சு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ண பாருங்கள். இன்னைக்கு கண்டிஷனும் அதே தான். 6.5ல் பிலோவில் 3 பிளேயர் மட்டும் இருக்காங்க. யார் யார் அப்படின்னா ஜே சர்மா, ஏ சர்மா, ஹெச் பிரார். ஸோ 3 பேர் இருக்காங்க. ஒரு பிளேயர் வரணும். ஒரு வேளை இங்கே இருக்கிற பிளேயர்ஸுக்கு யாருக்கும் வாய்ப்பு இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா திரும்ப 7 கிரெடிட்டில் கொஞ்சம் பிளேயர்ஸ் வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது கொஞ்சம் கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் டீம் உள்ளே வைக்கணும். இங்கே ஒரு பிளேயர் எடுத்திங்கன்னா 7ல் 1 or 2 பிளேயர்ஸோடு நிறுத்திக்கிங்க. இல்லை இங்கே பிளேயர்ஸே வரமாட்டாங்கன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அங்கே ஒரு 2 பிளேயர் எடுக்கணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே சாய்ஸஸ். இப்போ புரியுதுங்களா? இதுதான் சாய்ஸஸ். இப்போ இந்த சாய்ஸஸை வச்சு தான் நம்ம டீம் மேக் பண்ண முடியும். அப்போ 1-2 பிளேயர்ஸ் தவறாக போக வாய்ப்பு இருக்கும். அதனால் நம்மக்கிட்ட டீம் அப்படின்னு சொல்லி யாரும் கேட்காதீங்க. குரூப் பிளேயில் டீமெல்லாம் நம்ம கொடுக்குறதில்ல. ஒரு டெமோ அப்படிங்கிறது 1 or 2 டீம்ஸ் தருவோம், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, இப்போ பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பர்சன்டேஜில் சில இடங்களில் குழப்பங்கள் அப்படிங்கிறது வருது. சரிங்களா? ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது மாறுறதில்ல. ஸோ அதை மட்டும் சரியாக யூஸ் பண்ண பாருங்கள். பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 75 to 100 அப்படிங்கிற இடத்துல ஒரு 6 பிளேயர் இருக்காங்க. ஸோ அந்த 6 பிளேயர் இப்போது ஒருவேளை நம்ம இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் துபே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் இருக்கிற பிளேயர்ஸ். நம்ம சொன்ன மாதிரி 9 கிரெடிட் இல்லை அல்லது அவன் பஞ்சாப் பக்கம் ஃபேவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 பேர் தான் மெயினாக ஃபஸ்ட்டு கட்டாக ஒரு சான்ஸ் இருக்கும், ருத்ராஜும் தூபேவும். பட் மோஸ்ட்லி சென்னை கிரவுண்டில் சென்னையோட ஆதிக்கம் இருக்கும் தான். இருந்தாலும் எல்ஐசி இங்கே வந்து ஜெயிச்சுட்டு போயிருக்காங்க, அதையுமே பார்க்கணும். சரிங்களா? இப்படி பார்த்துக்குங்க. அல்லது ஒரு ஆள் வரணும் அப்படின்னா ஒருத்தரை நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுற மாதிரி வரும். 3 பிளேயருக்கான வாய்ப்பு தான் அதிகம் மேக்ஸிமம். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 7 பிளேயர்லேருந்து 3 பிளேயர் கிட்டத்தட்ட குறைவாக வர விஷயங்களும் நடக்குது. ஸோ நீங்கள் 3-4 பிளேயர் வரைக்கும் செட் பண்ணலாம். ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க சொல்லலை. நம்ம ஒரு 9 பிளேயர்ஸ் 10 பிளேயர்ஸ் அப்படிங்கிற வரைக்கும் தான் நம்ம ப்ரெடிக்ஷன் இருக்கும், அதையும் புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? 3-4 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். இந்த 7.5 அதாவது 75 to 100 அப்படிங்கிற இடத்துல. அடுத்து 50 to 75 அப்படிங்கிற இடத்துல ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. டெரி மிச்சல், எஸ் சிங். ஸோ இங்கே ஒரு பிளேயர் இப்போ பி சிங் ஒரு வேளை டைரக்டர் லெவலில் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படிங்கும்போது அவரும் இந்த கேட்டகரிக்கு வர வாய்ப்பு இருக்கும், அதை செக் பண்ணிக்கங்க. இங்கேருந்து ஒரு 2-3 பிளேயர் வரைக்கும் 2 பிளேயர் கம்பல்சரி வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அது வாய்ப்பு இருக்கும். ஒரு வேளை எகைனஸ்டாக மேட்ச் மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான இடத்துல மாற வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதுக்கான ஒரு மாற்று வழியாக சில விஷயங்களில் சில நேரங்களில் இந்த பர்சன்டேஜ் பிக்கிங்கில் தவறாக நடக்குது இந்த சீசன். அதனால் பெருசாக பார்த்துக்க முடியல. இப்போது ஒரு இதில் லெவலில் மாற்றங்கள் ஏதாவது நிகழ்ந்துச்சுன்னா ஒரே ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வரும். லாஸ்ட் மேட்ச் கூட இந்த இடத்துல இருந்து இசான் கிசான் மட்டும்தான் வந்திருந்தார். ஸோ அந்த பக்கம் பூரான் வரல, யாஸ் தாகூர் பிளேயிங் லெவனில் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிளேயிங் லெவனில் இல்லாமல் அதெல்லாம் மாறிட்டாங்க. ஸோ அப்படி மாறும்போது குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் அதை எழுதி நோட் பண்ணி வச்சது தான் அதை பண்ண முடியும். குயின்டன் டேகாக் இல்லை, யாஸ் தாகூர் இல்லை. அப்போ பூரான், இசான் கிசான், சூரியகுமார் யாதவ் 3 பேர் தான் இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் இசான் கிசான் மட்டும் வந்திருக்கார். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ஆன் டைம் லைனப் வந்ததுக்கப்புறம் எழுதி வச்சு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அப்போ கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கங்க. இந்த அமைப்பில் இருந்தால் 2 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்தது 25 to 15 ஏ சிங், ரபடா, தேஷ்பாண்டே, ஸோ ஒரு 4 பேர் இருக்காங்க. இதுலேயும் ஒரு 2 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும் இதே அமைப்பில், இதே பர்சன்டேஜில் இருக்கும் பட்சத்தில். ஸோ இதில் தேஷ்பாண்டே லாஸ்ட் மேட்ச் விக்கெட் டேக்கர், ஹையட் விக்கெட் டேக்கர் தான். இப்போவும் சிங்கிளாக இருக்கார். இதே அமைப்பு தொடருச்சுன்னா திரும்பவும் தேஷ்பாண்டே உள்ளே வர்ற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? லாஸ்ட் மேட்ச்சுமே தேஷ்பாண்டேவே நம்ம டெமோ டீமில் மஸ்ட் பிக்காக தான் கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ இப்போது திரும்பவும் அதே வாய்ப்பு தான் இருக்குது. பட் இதே அமைப்பில் இருக்கணும். பர்சன்டேஜில் சிங்கிளாக இருந்தால் மட்டும் வாய்ப்பு இருக்கும். ஓகே, அடுத்து 0 to 25 அப்படிங்கிற இடத்துல எம்எஸ்டி, ஜிதேஷ் சர்மா, ரஹானே, ஏ சர்மா, ரிலி ரோசோ, மொயின் அலி, தீபக் சஹர், ஹெச் பிரார், ராகுல் சஹர்,
சர்துல் தாகூர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ, அதனால் எடுத்திருக்கோம். இன்ஃபேக்ட் எடுக்க மாட்டோம். ஸோ, கன்ஃபார்மாக யூஸ் பண்ணுறதுனால எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே. அதே மாரி தான் பி. சிங்கையும் நான் கணக்குல காட்டியிருந்தேன். கன்ஃபார்மா அவரு தான் இருப்பாரு. ஸோ, அதனால எடுத்திருக்கோம். ஸோ, 10 பிளேயர் இருக்காங்க. மினிமம் வழக்கம் போல தான். மினிமம் 3 பிளேயர்ஸ்க்காவது வாய்ப்பு இருக்கணும். பவுலிங்கில ஒருவேளை சர்துல் தாகூர் இல்லைனா கூட ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு கம்பல்சரி உண்டு. அதேபோல பேட்டிங்கில ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு கம்பல்சரி உண்டு. ஸோ, இது 2யும் எடுத்துக்கலாம். அதர் ஒன் பிளேயர ஏதாவது பவுலிங்கில இன்னொரு பிளேயராவோ அல்லது பேட்டிங்கில இன்னொரு பிளேயராவோ ட்ராக்க பொறுத்து ஃபிட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா, எம்எஸ்டி, ஜெய் சர்மா, மொயின் அலி இந்த 3 பேத்துல ஒரு பிளேயர நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ டாப் கேப்டன், டாப் விசி அப்படிங்கிற இடத்துல பார்த்துக்கலாம். ஓகே. யார் இருப்பாங்கன்னு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ, இருந்தாலும் ஃபிட் பண்ணி காட்டிறலாம். ஸோ, எங்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு. இப்போ நாம சொல்லக்கூடிய சீக்வென்ஸ் வந்து ஒரு கட்டத்தில மாறலாம். அத புரிஞ்சுக்கணும். இப்போ கடைசி 2 மேட்ச் தொடர்ச்சியா ஃபாலோ அப் ஆகுறதுனால அத ஃபாலோ பண்றோம். அவ்வளோதான். ஒரு இடத்துல மாறலாம். மாறுனா உங்கள மாத்திக்கங்க. நம்மள நம்ம மாத்திக்கணும். இப்போதைக்கு கேப்டன் பேட்டிங்லயும் விசி வந்து ஆல்ரவுண்டர்லேயும் இருக்குது. ஸோ, பேட்டிங்கில் கேப்டன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பேட்டிங்காகவும், செகண்ட் ப்ரியாரிட்டி பவுலிங்காகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது. கேப்டன் பாசிபிலிட்டி பேட்டிங் அல்லது பவுலிங். ஸோ, இந்த இடத்துல அவருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து ஒரு 2, 3 மேட்சஸுக்கு தான் ஃபாலோ அப் ஆகும். திரும்ப மாறும். இப்போதைக்கு ஃபாலோ அப் ஆகிறதுனால நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.